வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம சூசன் பேஸ்னட் எழுதின ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற புக்கில் இருக்க 17th century ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 16th centuryயில் என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு செகண்டரி ஆக்டிவிட்டி இல்லை, ப்ரைமரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் 17th centuryயில் என்ன இருக்குது அப்படின்னா கவுண்டர் ரிஃபர்மேஷன் நடந்திருக்கு. அதாவது ரிஃபர்மேஷன் சர்ச்சஸ்லலாம் நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனோட விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது டெமோக்ராட்டிக் தாட்ஸ், ஸோ மக்களோட பிரதிநிதி அவங்க ஒரு சைடும், அப்சல்யூட் மொனார்கி, நாங்கள் வருஷம் பரம்பரையாக இப்படி தான் ஆண்டுட்டு வரோம், ஸோ இப்படி தான் ரூல் இருக்கணும், யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற சண்டை நிறைய வளர்ந்துருச்சு. இதனால் கிறிஸ்டியன் ஹியூமனிசம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியன் அப்படிங்கிறதுக்கும் சயின்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதுக்கும் நிறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே டிரான்ஸ்லேஷனை இன்னமும் வேற ஒரு மாடுலேஷனுக்குள்ளே தள்ளப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு டெஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டரை மென்ஷன் பண்ணுறாங்க சூசன் பேஸ்னட். டெஸ்கார்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிரான்ஸ்லேஷனை பற்றி, அங்கே இருக்கிற அந்த கன்ஃபியூஷனில் ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு இமிட்டேஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை விட இமிட்டேஷன் வச்சு அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இமிட்டேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எதை இமிட்டேட் பண்ணணும்? நேச்சரை இமிட்டேட் பண்ணணும். சரி, இதுக்கெல்லாம் மாடலாக யாரை எடுத்துக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ ஃப்ரான்ஸ் பக்கம் திரும்புகிறாங்க. ஃப்ரான்ஸ் 1625லேருந்து 1660 வரைக்கும் ஃப்ரெஞ்ச் கிளாசிசம்னு சொல்லுவாங்க. நிறைய கிளாசிக்கல் ஒர்க்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. நிறைய கிளாசிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா, அரிஸ்டாட்டிலோட யூனிட்டிஸ், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய ட்ராமாஸ் எழுத ஆரம்பித்தாங்க, நிறைய தியரிஸ் கொண்டு வந்தாங்க. அது அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க 17th centuryயில். எக்ஸாம்பிளாக சர் ஜான் டென்ஹம் அவரோட ஒரு போயம் இருக்குது, டு சர் ரிச்சர்ட் ஃபான்ஷா அப்பான் ஹிஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பாஸ்டர் ஃபிடோ. அந்த போயமில் அவரோட ட்ரான்ஸ்லேஷன் தியரியெல்லாம் உள்ளே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற ஒரு புக்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு, அதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ், ஒரு அழகாகவும் இருக்கணும், நேச்சர் இமிட்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், அப்படியே லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டரும் ஒரு ஒரிஜினல் ரைட்டரும் ஈக்குவலாக ட்ரீட், அதாவது டிரான்ஸ்லேட்டருங்கிறவங்க அவங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது, ஒரிஜினல் ரைட்டருக்கு 2 பேரும் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டிரான்ஸ்லேட்டரோட டியூட்டி என்ன? சோர்ஸ் டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே உள்வாங்கி அவரோட லாங்குவேஜ்க்கு ரீக்ரியேட் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் டென்ஹாம் சொன்னது. நெக்ஸ்ட்டு ஆப்ரஹாம் கவுலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டேஜ் ஃபர்தராக போயிட்டு அவரோட ஒர்க் பிண்டாரி கோட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அந்த ப்ரிஃபேஸில் அவரோட கோட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், டேக்கன் லெஃப்ட் அவுட் அண்ட் ஆடட் வாட் ஐ ப்ளீஸ். ஸோ நான் அந்த ஒர்க்கில் இருந்தால் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு ஒர்க்கை சோர்ஸ் லாங்குவேஜ் அதிலேருந்து எடுத்துக்கிட்டேன், டேக்கன் லெஃப்ட் அவுட் எனக்கு வேணாங்கிறத கட் பண்ணிட்டேன், அண்ட் ஆடட் வாட் ஐ ப்ளீஸ் எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, என்னோடய வேலை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் கவுலே மாதிரி இருக்கிற டிரான்ஸ்லேட்டர்ஸை ட்ரைடன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களாம் வந்து இமிட்டேட்டர்ஸ், அவங்களுக்குன்னு ஓன் எதுவும் கிடையாது, அதாவது இமிட்டேஷன் அப்படிங்கிறது சீப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன் சொல்லியிருக்காரு. அதை யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? கவுலே பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைடனுக்கு வரோம். ட்ரைடன் ஓவிட்ஸ் எபிசல்ஸுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அதில் 3 இம்பார்ட்டண்ட் விஷயத்தை சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்லேஷனுக்கு 3 டைப்ஸ் இருக்குது, மெட்டாஃப்ரேஸ், பேராஃப்ரேஸ், இமிட்டேஷன். நம்ம இந்த டிரான்ஸ்லேஷனோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் வந்துட்டு ரைட்டர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கொடுத்தது தான் இந்த 3 phrases. மெட்டாஃப்ரேஸ் அப்படின்னா வேர்ட் ஃபார் வேர்ட், லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பேராஃப்ரேஸ், அது வந்து ஒரு லாட்டிடியூட் வச்சு, ஒரு அளவு வச்சு, சிசிரோ சொன்ன மாதிரி சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது பேராஃப்ரேஸ். நெக்ஸ்ட் வந்து இமிட்டேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டையே தனக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு வச்சுட்டு போயிடுறது, அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ட்ரைடன் வந்து பேராஃப்ரேஸை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, பேராஃப்ரேஸ் டிரான்ஸ்லேஷனை தான் சூஸ் பண்ணியிருக்காரு.
அவர் ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணுறாரு. ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் ஒரு பெயிண்டர் மாதிரி. ஒரு பெயிண்டர் என்ன பண்ணணும், ஒரிஜினல் நம்ம எதை பார்த்து பண்ணுறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணணும். அது அப்படி பண்ணால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் பேரஃப்ரைஸ் அப்படிங்கிறது. இமிட்டேஷன், அதாவது கவுலே சொல்கிற இமிட்டேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையானதை வச்சுக்குவேன், தேவையில்லாததை கட் பண்ணி தூக்கிட்டு போட்டுருவேன் அப்படிங்கிறது இங்கே இமிட்டேஷன். இது நல்லா இருக்காது, அதுதான் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டெடிகேஷன் ஆஃப் த ஏனேஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் ட்ரைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேராஃப்ரைஸ்க்கும் லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ரொம்ப எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு மாடல்ஸை அப்டேட்டடில் இருக்கிறப்போ இவங்களும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ட்ரைடன் வந்துட்டு வேர்ஜில் இந்த டைமில் ஒரு இங்கிலீஷ்மேனாக பிறந்து அவர் ஒரு போயட்ரி எழுதியிருந்தாருன்னா எப்படி எழுதியிருப்பாரோ அதே மாதிரி தான் நான் இப்போது அவரோட ஒர்க்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிரான்ஸ்லேட்டராக ட்ரைடன் என்ன சொல்கிறாரு, வேர்ஜில் அப்படியே காப்பி பண்ணலை, இந்த டைமில் இங்கிலாண்டில் அவர் பிறந்திருந்து இந்த கதையை சொல்லணும்னு நினச்சிருந்தாருன்னா எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரைடன் டிரான்ஸ்லேஷனை பற்றி என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காரோ அதை அப்படியே பின்னாடி வர்ற காலத்தில் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ அது 18th century நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.